145வது எபிசோட்ல யார காட்டுறாங்கன்னா பேங்கா தான் காட்டுறாங்க. பேங்கா சொல்றான் இனிமேல் இந்த கேஷ்லுக்கு நான் தாண்டா லார்ட் அப்படின்னு சொல்றான் அவன். சரி அப்ப மிஸ்டர் மோஜோக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பர்ட்ட கிட்ட இருக்கான். டே அவரெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பேங்கா. அது மாதிரி கோகுரி உன்னை ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அவன் ரிலீஸ் சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். இல்லடா ஹோசிக்கு கேஷில் நம்பர் 2 தூக்கி போடுறாங்க. உன்னோட பழைய ஃப்ரெண்ட பாக்க போற இனிமேல் என்ஜாய் பண்ணு சொல்றான். என்ன எங்க போடாதீங்கன்னு சொல்றான். அப்பதான் அடிச்சு தூக்கி அவனை வீசுறாங்க. அவனுக்கு போறதுக்குள்ள இவனை எப்படியே டிரான்ஸ்பர் பண்ணணும், நம்ம இங்க இருந்து தப்பிக்க பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ தப்பிக்க பாக்கணும்னு சொல்லிட்டு முழிக்கான் மீட்ஸ்கி. அப்புறம் பார்த்தா சடனா ஏதோ ஒரு பிளான போடுறானுங்க. பார்த்தா மீட்ஸ்கி விசில் அடிச்சு அந்த பறவை அவன் பக்கம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எல்லா பறவையும் பாஞ்சு பறந்து இவன் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா சாப்பாடே தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா சாப்பாடே தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். கார்ட்ஸ் கேட்கான், டே இங்க என்னடா பண்ணிட்டு போறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க ஒண்ணுமே பண்ணல, சும்மா தான் சொல்லிட்டு போறானுங்க. பார்த்தா பறவையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. வேற ஏதோ புதுசா பிளான் பண்றானுங்க அவனுக்கு. பறவை எல்லாமே சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்புது. பார்த்தா பறவை அங்க சுத்திக்கிட்டே இருக்கு. பார்த்தா அவனுக்கு பிளான் பண்ண மாதிரி நடந்திருக்கு. பார்த்தா பறவை எல்லாம் சாப்பிட வச்சிருக்கானுங்க. சாப்பிட்டோன்னே எல்லாமே அங்கே பாத்ரூம் போயிருக்கு. பார்த்தா அதை கழுவதான் இவங்களதான் விட்டுருக்காங்க. நாங்க எதுக்கு இங்க கழுவுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ மீட்ஸ்கி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த கார்டு சொல்றான், டே நீ தாண்டா இங்க விண்டோ ஓபன் பண்ணிட்டு விட்டு போனேன், அதனால தாண்டா நீங்க கழுவுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்த ஃபுல்லா சுத்தம் பண்றவரா நீங்க இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு கதை அடைச்சு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா போன பிறகு சந்தோஷப்படுறாங்க. பார்த்தா சாடு அங்கதான் ஒளிஞ்சிருக்கா. டைம் முடிய போது வாங்கடா சீக்கிரமா பேசி முடிப்போம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 நாளுக்குள்ள கோகுரிய இந்த இடத்துல கேஷியல் நம்பர் 2க்கு மாத்த போறாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து நம்ம உடச்சு தப்பிக்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அவங்க கண்டி உலகம் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு கோகுரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க இதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க, நான் கிளீன் அப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் கிளீன் பண்ண போயிட்டான். சாடா சொல்றான், நான் பிளான சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காவா. இந்த இடத்தோட தப்பிக்கணும் முதல்ல 3 கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. எஸ்கேப் ரூட் நம்ம தெளிவா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. மீட்ஸ்கி அதை நீ பாத்துக்கோன்னு சொல்றா. பார்த்தா மீட்ஸ்கி அவன் பாம்பை இறக்கி விடுதான். பார்த்தா எல்லா பாம்பும் எல்லா இடத்தையும் போய் தேடி தேடி போய்கிட்டு இருக்கு, எந்த வழியில தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு. 2ஆம் நம்பர் என்னதுன்னா, நம்ம இந்த இடத்துல தப்பிச்சு போறதுக்கு இங்க இருந்து ஒரு போட் தேவை, அது எந்த டைமிங்ல வருது நீ தான் பாக்கணும்னு சொல்றான். அவா உன்னை பர்ட்ட சொல்றான், அதை ஏன்ட்ட ஒரு டோரா கட்டா கேட்டு நான் இதை கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவனும் ஆல்ரெடி கேட்டு வச்சிருக்கான். பார்த்தா அதை யோசிச்சு பாக்காங்க. பார்த்தா டோரா கிட்ட போயிட்டு கேட்டிருக்கான். டோரா சொல்லிருக்கான், டே இங்க இருந்து மொத்தம் 2 கப்பல் போகும்னு சொல்லிட்டு இருக்கான். டே ஒன்னு டிரான்ஸ்போர்ட் ஷிப்புடா, அதுல தான் உங்களை கூட்டு போங்கன்னு சொல்றான். இன்னொன்னு சாப்பாடு கொண்டு வரது ஷிப்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் இதுல நீ கேட்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ எல்லாம் கேட்கறத பார்த்தா தப்பிக்க பக்கின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டோரகா அப்படிலாம் இல்ல, சும்மா கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நாளைக்கு காலையில ஒரு ஷிப் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நீங்க பிளான் பண்ணி போனா இன்னைக்கு ராத்திரியே ஜெயில ஓடிச்சு நாளைக்கு காலையில தப்பிக்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி 3வது கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா மீட்ஸ்கி. 3வது என்ன, கோகுரி உடம்புல செலஸ்டியல் ஜுட்சு போட்டுருக்காங்க. அந்த ஜுட்சு வர நம்ம உடைக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃப்ரெஷ் வாட்டர் இருந்துச்சுன்னா பிரிசன் ஜுட்சு உடைச்சலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி ரெடி பண்ணது ஓ வேலை, அதை நீ கரெக்டா பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க பத்தி நான் ஒன்றை தான் கேட்டிருந்தேன், அதை நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு சாலை கட்டிக்கிட்டு இருக்கா. அதை நாங்க கண்டுபிடிச்சோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா தண்ணி வரது இடத்துல ஃபுல்லா பாம்பே நிரப்பி வச்சிருக்கானுங்க. எந்த இடத்துலயுமே தண்ணியே இல்ல. ட்ரிங்கிங் வாட்டர் இடத்துல எல்லாம் பாம்பை தூக்கி போட்டா செலஸ்டியல் பிரிசன் ஜுட்சு எப்படி உடையும் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா மீட்ஸ்கி. இந்த வாட்டர் டேங்க் பக்கத்துல தான் ஏகப்பட்ட தண்ணிகள்லாம் இருக்கு, ஆனா அந்த பக்கத்துல நம்ம கோகுரியை கொண்டு போக முடியாது, இம்பாசிபிள் சொல்லிட்டு இருக்காவா. அப்பர் டேங்க்ல நம்ம ரொம்ப கஷ்டம், அதனால தான் நம்ம அண்டர் கிரவுண்ட் டேங்க்ல போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. அண்டர் கிரவுண்ட்ல வாட்டர் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா வாட்டர் இருக்கு, ஆனா அது கொஞ்சம் தான் வரும்னு சொல்றாவா. எப்பவுமே எம்டியா தான் இருக்கும், ஆனா அதுல தண்ணி வர வச்சோம்னா அதுல எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆல்ரெடி பேங்காவும் கத்திக்கிட்டு இருக்கான், டே தண்ணி வரணும் உன்னை போட்டு தள்ளிடும் சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்ல செக்யூரிட்டி எல்லாம் டைட்டா இல்லன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பட் ஒரு பக்கம் பக்கத்துல ஒரு டேங்க் இருக்கு பத்தியா, இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ள டேங்குடா. இந்த டேங்க் பக்கத்துல யாருமே கார்ட்ஸ் அந்த அளவுக்கு நிக்கிற மாதிரி தெரியல, செக்யூரிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா அந்த புது டேங்கு பழைய டேங்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, நம்ம பழைய டேங்க்ல விட்டு வேலையை பார்த்தா போதும், புது டேங்க் ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துடும் சொல்லிட்டு இருக்காவா. இந்த இடம் தெரியுமா சொல்லி மீட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா பிளான் பண்றாங்க. சரி முதல்ல அந்த ரூமை கிளீன் பண்ணணும்னு சொல்லி திரும்புறாங்க. பார்த்தா கோகுரிய மொத்த ரூமே சடனா கிளீன் பண்ணி முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்றதுக்காண்டி அனுப்பிட்டு இருந்தா மீட்ஸ்கி. எல்லா பம்பு திரும்பி அவன்கிட்ட சேர்ந்துருச்சு. சரி சாரடா இங்க எல்லாமே கரெக்டா முடிஞ்சிருச்சு, வாங்கிறது வெளியே போகணும்னு சொல்லிட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் முடிச்சு நான் எப்படியே சிக்னல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. சாரடா உன்னை பார்த்த சொல்றான், ராத்திரி நேரத்துல லைப்ரரிக்கு விட மாட்டாங்க, இப்ப நீ என்ன பண்ணு சொல்லிட்டு உன்னை சாடா சொல்றா. சரி இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணு சொல்லிட்டு இருக்காவா. பில்டிங்க்கு ஏதாவது கொடுக்க முடியுமா சொல்லி மீட்ஸ்கி கேட்கான். சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பில்டிங்க்கு நேரா நான் 2 தடவை லைட் அடிப்பேன், அப்படி லைட் அடிச்சோம்னா பிளான் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. சாரடா என் பக்கத்துல இருந்து ரெடி ஆயிரும் சொல்றாவா. சரி உனக்காண்டி நான் எதிர்பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். பர்ட் ஒரு பக்கம் ஃப்ரெஷ் வாட்டர் கொண்டு வரது ஏன் வேலைடா, மிச்ச எல்லா வேலையும் நீங்க கரெக்டா பார்த்து முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. டே முதல்ல அங்க பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் கோஸ்கி. பார்த்தா காமடா அங்க நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கெடாம அங்க நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா பாம்பா கையில வச்சிருக்கான். நான் சும்மா தான் இங்க வந்தேன், உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். கெடாமா இவன் நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுப்பான்னு சொல்லிட்டு முழிக்காங்க. ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் துரோகம் பண்ணுவேன், நம்மளுக்கு துரோகம் முடியாது சொல்லிட்டு யோசிக்காங்க. அவங்க என்ன பண்ணு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. சாரடா இவனை ஏன்ட்ட விடுங்க, இவனை நான் பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. மீட்ஸ்கி அங்க வேகமா போய்கிட்டு இருக்கான். சாடா சொல்லிட்டு இருக்கா, டே நான் எங்க இருந்து மேப் எடுத்துட்டு அந்த இடத்துல நான் வைக்க போறேன், அதுக்குள்ள நான் போயிட்டு வர சொல்லிட்டு அவ வேகமா போய்கிட்டு இருக்கா. நம்ம என்ன பண்ண சொல்லிட்டு கொரிஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது, நம்ம வேலையை முடிச்சுன்னு சொல்லிட்டு அங்க போன்னு சொல்லிட்டு பார்ட் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். அதுக்கு கெடாமாவை கட்டுறாங்க. கெடாமா மீட்ஸ்கி லாக் பண்ணி தரதான் எழுதிட்டு போய்கிட்டு இருக்கான். டே செலக்சியல் பிரிசன் ஜுட்சு போட்டுப்பாங்க, நீ எப்படா தப்பிச்சுன்னு சொல்லிட்டு கேட்க அவன். டே நாங்க ஒரு சீக்ரெட் மிஷன் கண்டி வந்திருக்கோம், எங்க மேல அந்த ஜுட்சு எல்லாம் உளவியல் சொல்லிட்டு இருக்கா மீட்ஸ்கி ஒரு பக்கம். கோகுரியை காப்பாத்துக்காண்ட
நாங்க வரைய செஞ்சோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க என்ன பேசணும் நீ என்ன கேட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா மீட்ஸ்கி. நீங்க என்னமும் பேசுங்க, அதுல எனக்கு முக்கியமே கிடையாது சொல்லிட்டு இருக்கான். கேட்டாமா கண்ணாடி போட்டு வந்தால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம் சொல்லி கேட்காம அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒன்னே என்னால நம்ப முடியாது சொல்லிட்டு பேங்கா வேற ஆல்ரெடி ஓம்பல ஒரு சில பழியெல்லாம் சுமத்திருக்கான், அது வேற தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே உன்னோட ஹார்ட் ரேட் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகல, அப்ப நீ உண்மையதான் சொல்ற போலுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்தாங்களாமே, அது உண்மைதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ரூமர் தான் சொல்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட் இதுல நீ காட்டி கொடுத்தன்னு சொல்லி கேட்காம இப்போ உடனே சொல்றான் இப்ப ஏன்டா உன் பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்காம வாட்டி எதிரி இடத்துக்குள்ள நானே நுழைஞ்சு போயிருக்கேன், அங்க ஏகப்பட்ட சீக்கிரட்டை நான் கேட்க போயிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எந்த அளவுக்கு கஷ்டப்படும் எனக்கு தெரியும், ஒரு சீக்கிரட் எனக்கு தெரிய ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. கதையை கேட்க நீ ஏன்டா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்னே மாதிரி செடி வளர்க்க நானும் ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. உன்னோட ஃப்ரெண்டு உண்மையிலே நீ செஞ்ச வேலைனாலதான் செத்தானான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனை கொன்னதே நான் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சாலிட்டரி பிரிசன்ல தான் தனியா தூக்கி போட்டிருந்தாங்க, அப்பப்போ இங்க வந்துட்டு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள பிரிசனர்ஸ் எல்லாம் கேட்காங்க, டே கெடாமா நீ உயிரோ தான் இருக்கியா, உன்னெல்லாம் நாங்க மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வட்டியாச்சும் நீ கார்ட அடிக்காம இருடா, எங்க கூட இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்து அந்த சமயத்துல இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். கிடம கேட்கான், டே நம்ம இப்ப எப்படிதான் தப்பிக்க, நம்ம பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா என்னோட ஃப்ரெண்டு கீக்கும் இவனு சேர்ந்து ஜெயில உடச்சிட்டு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருந்திருக்கானுங்க. தண்ணி வருத கேட்ல வந்து நான் ஆல்ரெடி வாழலாம் உடச்சுதான் வச்சிருக்கேன், நம்ம எப்பனாலும் தப்பிக்கலாம், மழை பெஞ்சா மட்டும் போதும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களோட பிளான் ரெயின் வாட்டர் வந்து மழை பெய்யல நல்லா உயர்ந்து வரும், அந்த சமயத்துல ஃப்ளோ கேட்ல இருந்தாங்க தப்பிச்சு போயிடலாம், ஓவர் ஃப்ளோ மூலியமா நாங்க வெளியே போயிடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி இருந்தா சொல்லிட்டு இருக்காங்க. கீக்கு சொல்லிட்டு இருக்கான், டே நீங்க கண்டிப்பா மழை பெய்யும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு கிடாம கேட்டுக்கிட்டு இருக்கான். டே எங்க அப்பா ஒரு ஃபிஷர்மன்டா, இது கூட தெரியாமலா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க மழை பெய்யும் நம்ம அங்க தப்பிச்சு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மீட் பண்ணுவோமா அந்த இடத்துக்கு வான்னு சொல்றான், சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் மழையே பெய்யல, நான் மழை பெய்யும் சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு துளி மழை கூட பெய்யலன்னு சொல்லிட்டு போலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். கெடாமா ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்த நோக்கி நான் வேகமா போனேன்னு சொல்றான். அந்த இடத்த நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்கான். நான் லேட்டா வந்ததுக்கு நீ மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். லேட்டா வர மாட்டேன்னு சொன்னிலான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ப்ராமிஸ் பண்ணன்னு சொல்லி முடிக்கான். சடனா பார்த்தா கீக்கு அப்படி எரிஞ்சு கீழே சாயிரான். என்னன்னு பார்த்தா பேங்கா வந்துட்டான். பார்த்தா பேங்கா சொல்றான், டே நீ மட்டும் கரெக்டான டைம் வந்துருச்சுன்னா இங்க இருந்து தப்பிச்சு போயிருந்திருப்பீங்க, ஆனா அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் பேங்கா. டாமா உனக்கு தாண்டா நான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான் பேங்கா. பார்த்தா இவனுக்கு செலஸ்டியல் பிரிசன் ஜுட்சு போட்டிருப்பாங்கல்ல, தண்ணி அதிகம் பட்டுச்சுன்னா அந்த ஜுட்சு உடஞ்சிரும். பார்த்தா அந்த ஜுட்சு உடச்சாங்க தப்பிக்கலான்னு பார்த்துருக்கானுங்க. பார்த்தா அதுக்குள்ள பேங்கா அந்த இடத்துல வந்துட்டான். என்னையும் கொண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். கெடாமா உன்னையெல்லாம் நான் கொல்ல மாட்டேன்டா, உன்னை கொண்டோம்னா நீ ஹீரோ மாதிரி செத்துருவேன், ஆனா உன்னை என்ன சொல்லிடுவோம்னா உன் ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணு சொல்லுவேன், உன்னை இங்க இருந்து தனிமைப்படுத்த யாரையும் இங்க இருந்து தப்பிக்க விடுவதற்கே பயங்காட்டும்னு சொல்லிட்டு இருக்கான் பேங்கா. அன்னைக்கு இவன் தான் வேணும் ஏமாத்தி எல்லா பிரச்சனையும் இவன் ஒரு மாதிரி பழி போடுற மாதிரி வச்சிருந்திருக்காங்க. என்ன நினைச்சானா அதான்டா நடந்துச்சு, என்னை எல்லாருமே ஒதுக்க ஆரம்பிச்சாங்க, என்னை யாருமே ஒரு மனுஷனாவே மதிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீ யார்ட்டையும் சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் கரெக்டான டைமுக்கு போயிருந்தோம்னா என்னோட ஃப்ரெண்டு செத்துருக்க மாட்டான், அவன் செத்ததுக்கு நானும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் கோகுரி எஸ்கேப் பண்ணதான பிளான் பண்ணிருந்தீங்க, ஆனா கேர்ஃபுல்லா மட்டும் எஸ்கேப் பண்ணுங்கடா, ஆனா கவலைப்படாதீங்க உங்களை பத்தி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பர்ட்டோ மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், அவன் என்னைக்குமே வந்து வார்த்தையிலிருந்து பின்னாடி போக மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். மீட்ஸ்கி நீங்க ரிலாக்ஸா இருங்கடா, என்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணாத, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்கிறது போயிட்டே இருக்கேன். கேடாமா அப்புறம் அடிச்சு கட்டுறாங்க. பேங்க வந்து டோரகோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டே டோரகு வான்னு சொல்றான். டோரகு நக்கல் பண்றான், என்னெல்லாம் நக்கல் பண்ற வேலை வச்சுட்டு அடிச்சு எடுத்துட்டு போன்னு சொல்றான். பார்த்தா அவனை தனியா கூட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. டே உனக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட ரொம்ப சீனை போடுற மாதிரி ஏன்டா பேசிக்கிட்டு இருக்காது, உன் கதையை முடிச்சிடும் சொல்லிட்டு இருக்கான். பேங்கா எப்பவுமே மாசா இருக்க மாதிரி காமிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். டோரகு ஏதோ சம்பவம் நடக்க மாதிரி தெரியுது, உனக்கு அதை பத்தி தெரியுமோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பேங்கா எனக்குலாம் ஒன்னும் தெரியாது சொல்றான். டே என்கிட்ட ஏதாவது பொய் சொல்ல நினைச்சு உன் கதையை முடிச்சுன்னு சொல்றான். பேங்கா உன்கிட்ட இப்ப சம்பவம் நினைச்சான்னு சொல்லிட்டு திரும்பி கேட்கான். ஆமா பர்ட்டோ வந்து என்கிட்ட வந்து ஷிப்பை பத்தி கேட்டு போனான்னு சொல்லிட்டு இருக்கான். அடே ஷிப்பை பத்தி கேட்டான்னு சொல்லி கேட்கான். அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். சாரடான்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் பொண்ணு வந்தல, அவன் வந்து சுக்கியாவை பத்தி நிறைய கேள்வி கேட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். டோரகு என்னடா சொன்னான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அதுக்கு அடுத்த சீனை கட்டுறாங்க. சாரடா ஒரு வழியா அந்த மேப் பத்தி லைப்ரரியில வச்சுட்டா, சரி எப்படியாச்சும் இந்த நோட்ஸ் மட்டும் நான் எரிக்கணும், என் ரூமுக்கு மட்டும் போனா மட்டும் போதும் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. வாழ்வை திறந்துட்டு பார்ட்டோ மீட்ஸுக்கு மட்டும் நம்ம ரிப்போர்ட் கொடுத்தா போதும், எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு வேகமா போறா. சடனா பார்த்தா சாரடா மேல எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க. சத்தம் கட்டு கீழே ஒளிதாவா, இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு எங்க இருந்தாலும் புடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா சடனா பாக்கா எப்படி நான் ரூம்ல எழுதி வச்ச நோட்ஸை எரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காவா. இதுக்குள்ள பிளான ரூம்ல எழுதி வச்சிருந்துருவா போலுக்கு, அதை விட அழிக்க முடியாம போய்கிட்டு இருக்காவா. திரும்பி பார்ட்டோ ரூம் கட்டுறாங்க. சிக்னல் கண்டி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேடாமா என்ன சொன்னா சொல்லிட்டு பட்ட கிட்டு இருக்கான். கேடாமலாம் எதுவும் செய்ய மாட்டா கவலைப்படாம சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து பேங்காவை கட்டுறாங்க. பேங்கா ஸ்ட்ரெயிட்டா வந்து கெடாமட்ட கிட்டு இருக்கான். டே சாரடான்னு ஒரு பொண்ணு சுத்தி இருந்தாலும் அவளை பாத்தியா சொல்லி கேட்காம எதுக்குன்னு சொல்லிட்டு கெடாமா கேட்கான். எல்லாம் உன்ட்ட சொல்ல வரல, அந்த பொண்ணை பாத்தியா பாக்கலன்னு மட்டும் கேட்காம நான் பாக்கலன்னு சொல்றான். அவன் நெஞ்சாலும் நீ சொல்ல மாட்டேன், அதானடா உன்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பேங்கா என்ன பண்ணுமோ நீ பண்ணு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா சடனா சாட பேப்பர் பாம்பை வெடிக்க வச்சுட்டு உடனே திசை திருப்புதா. கார்ட்ஸ் அங்க போனோடனே வாழ்வை திறந்து விட்டாவா. பார்த்தா அண்டர்கிரவுண்ட்ல ஏகச்சரமான வாட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் பார்த்தா அந்த கார்ட்ஸ் எல்லாம் வராங்க. சரி பார்ட்டோக்கு மத்தவங்களுக்கு நம்ம சிக்னல் கொடுத்தா மட்டும் போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காவா. பார்த்தா பேங்கா கட்டுறாங்க. பேங்கா அந்த நகையை பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் கூட சொல்லலையே, இந்த சுக்கியோக்கு இந்த பொண்ணுக்கு என்னடா சம்பந்தம் சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். பேங்கா ஒரு பக்கம் இல்ல அந்த பொண்ணை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அவ இங்க இருந்து எதுவும் கண்டுபிடிச்சு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பேங்கா சடனா பார்த்தா ஒரு சத்தம் வருது. பார்த்தா சாரடா அந்த வழியில வந்துகிட்டு இருக்கா. இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு பேங்கா கட்டிக்கிட்டு இருக்கான். என்னோட ரூம்ல போய் நான் பேக் பண்ண போறேன், அதனால தான் இந்த வழியோடி வந்தேன்னு சொல்றா சாரடா. இங்க இருந்து நீ போகையா போறன்னு சொல்லி கேட்கான். அவன் ரீசன்
சர்ச்சிங் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால கிளம்புறேன்னு சொல்றாவா. சரி இங்க இருந்து நீ என்ன கேள்விப்பட்டு என்னத்தெல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். என்னெல்லாம் போத எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. லார்ட் மூஜோ எதுக்கு சாஞ்சாரு, அப்புறம் கோக்குரி எதுக்கு நீ ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் பண்ண போற, எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காவா. இங்க இருந்து தப்பிக்க விடல, கதையை முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. எதுக்கு நீங்க வந்தேன்னு எனக்கு தெரியல, ஆனா உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பேச்செல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா ஃபயர் ஷெல் ஃபிளேம் பாம் சொல்லிட்டு ஜுட்ஸோ போட்டு விடுதான். பார்த்தா சாரடா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. பார்த்தா சடனா பள்ளத்துக்குள்ள உடஞ்சு கீழே போய் விழுந்துட்டாவா. சடனா அவளை போய் பார்க்க பார்த்தா மயங்கி கிடக்கா. என்னது இந்த கேஷ்ல இருந்து தப்பிக்கலான்னு பாக்கியா, உன்னெல்லாம் தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். அப்புறம் பார்த்தா கிடமா கட்டுறாங்க, நான் யார் விஷயத்திலயும் நுழையக்கூடாது, என் வேலை உண்டு நான் உண்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவன். வேற மொத்தம் மீர்ச்சி வந்து பேசினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவர்ஸ பத்தி பேசிருப்பான். சடனா கீழே அடிக்கான். பார்த்தா அந்த டூலும் உடஞ்சிருச்சு. அப்புறம் சீனை பார்த்தா பேங்கா கட்டுறாங்க. பார்த்தா புகை மூட்டமா பறக்கு. சடனா உடச்சிட்டு வெளியே வரான் பேங்கா. சார் அந்த சாடா பொண்ணு நம்ம வேற தேடன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அவ கதெல்லாம் முடிஞ்சிட்டு சொல்றான். ரோல் கால் டைம் வந்துருச்சு, வாட அங்க இருந்து போன்னு சொல்லி கிளம்பி போறாங்க. பார்த்தா அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கான் கெடாம ஒளிஞ்சு. பத்தில நான் கவலைப்பட போறேன்னு சொல்லிட்டு அதையும் கண்டுக்கிடாம போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி பார்ட்டோ மீட்ஸ்கியும் கட்டுறாங்க. சாரடா வரவே இல்ல, ஒரு சிக்னல் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இன்னும் சிக்னல் கண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க. இவர ஷிப் வந்துடும், இப்ப என்ன பண்ண சொல்லிட்டு கோக்கரி கேட்டுக்கிட்டு இருக்கான். சிக்னல் வேற வரலன்னு சொல்லிட்டு சாரடாக்கு ஏதாச்சும் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். மீட்ஸ்கி ஒரு பக்கம் சாரடா தோத்துட்டானா நம்ம பிளான் எல்லாம் ஒர்க்கா சொல்லிட்டு கோக்கரி தலையில கை வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண உங்களுக்கு தெரியல. பார்ட்டோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம், பிளான கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் மீட்ஸ்கி ஒரு பக்கம். சாரடா என்ன நடந்தாலும் இந்த விஷயத்தை பண்ணிடுவேன்னு சொன்னா அவளோட வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டேன், கண்டிப்பா அந்த இடத்துக்கு நான் போயே தீருவேன்னு சொல்றான் அவன். சரிடா பார்ட்டோ, இந்த வார்த்தையை தான் நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் சொல்லி இருக்கான் மீட்ஸ்கி. இல்ல என்ன பண்ணுமோ அதுக்கு படி போன்னு சொல்றான் அவன். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க, மறந்துங்க. See you, bye.